அன்லிமிட்டெட். அது அன்லிமிட்டெடு. அன்லிமிட்டட்னா இது அதான் இந்த வேல்யூ கொடுத்தாச்சு. அந்த வேல்யூங்கிறது தற்காலிகம் ஒரு எமர்ஜென்சி வேல்யூ தான் அது. ஏன்னா அந்த மெட்டல் மாறுறதுனால அது நிலையாக சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து டெம்பரேச்சர் மாறுது, சூழல் மாறுது, எல்லாம் மாறுறதுனால ஓரளவுக்கு அனுமானமாக சொல்லலாம். ஏறி ஏறி இறங்கிறத குறிப்பிட்ட மாதிரி சொல்ல முடியாது. குறிப்பிட்ட மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் பயன்பாட்டுக்கு வரும். இதுக்கு வரும், பயன்படுத்த முடியாம. பயன்படுத்த முடியும். அதான் ஏன்னா உங்களுக்கு விஷயம். வந்து பவர், ஆ, நம்ம இந்த ஐசன்பர்க் ஃபார்முலா படி பார்த்தா கூட அதுல ஆ, வந்து எனர்ஜியும் டைமையும் தான் சொல்றாங்க. அதாவது டெல்டா இ டாட் டெல்டா டி கிரேட்டர் தென் h/2 சம்திங் ஏதோ ஃபார்முலா. சரி. ஸோ நம்ம இது பார்த்தோம்னா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் வரும்னா, நம்ம குவாண்டம் எலக்ட்ரான் ஃபோட்டான் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அது வந்து எனர்ஜியும் டைமையும் சொல்லுது. ம். நம்மது பாத்தீங்கன்னா பவரையும் டைமையும் சொல்லுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த பவர் சேஞ்ச் ஆகுதுல்ல. இப்போ ஆமாம். ஒரு பீரியடு நீங்க வந்து விளக்கரிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, அது வந்து ஆமாம். பவர் இது சேஞ்ச் ஆகுது. ம். அப்படி வந்து அப்ராக்சிமேட்டா நம்ம வந்து 0.4 0.075 மில்லி வோல்ட்டுக்கு அப்ராக்சிமேட்டா போட்டாலுமே 10⁻³ ஜூவல்ஸ் ஜூவல் ஃபர் பை செகண்ட் ஏதோ ஒன்று வரும் இல்லையா, ஆமாம். அப்ராக்சிமேட்டா. ஆமாம். ஸோ இது வந்து மேக்ரோஸ்கோபி லெவலில் நீங்கள் பவரு டைமையும் சொல்லுது, அது வந்து எனர்ஜி டைம் சொல்லுது. ஏன்னா பவர் ம். டைம்னா பவரை நம்ம ஃபிசிக்கலாக எடுத்து பார்க்குறோம் இல்லையா. ஆமாம். 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 கரெக்ட் தான். அப்படி சொல்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்றாங்களா, அந்த எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது என்னன்னா, எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது அது 1 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது தான். அந்த எலக்ட்ரான் வோல்ட்டு யூஸ்லெஸ். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு சாதாரண ஒரு துகள், அல்லது ஒரு மாலிகூல். அது அது எப்படி கணக்கு போட்டாங்கன்னு தெரியல. அது வந்து வந்து ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டுன்னாங்க. அப்படி பார்த்தா நாம் சொல்றது மில்லி வாட்ஸ். அது மில்லி வாட்ஸ் தான் நம்ம சொல்றோம். எம்டபிள்யூன்னு சொல்றோம். அவங்க இவின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரான் வோல்ட்டுமாங்க. அதவே நம்ம என்னவா மாத்திட்டோம்னா, அதவே நான் என்னவா மாத்தினேன்னா, மாலிகுலர் வோல்ட்டு, அது எம்பின்னு சொல்கிறோம். அதாவது மாலி எம்னா மாலிகுல்னு வச்சுக்கலாம், டபிள்யூனா வாட்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அல்லது மில்லி வாட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எப்படி வேணால் சொல்லலாம், மக்களுக்கு சொல்கிறதா இருந்தால். நாம் என்ன பண்ணோம்னா, அது வந்து என்ன பண்ணோம்னா கலெக்ட் பண்ணுறோம். அது அது என்ன பண்ணுதுன்னா, அந்த மெட்டல் தான் கலெக்ட் பண்ணுது, உறிஞ்சுது மெட்டல். இது என்ன பண்ணுதுன்னா, அந்த தண்ணீர் என்ன பண்ணுதுன்னா, தண்ணீர் அமைதியாக இருக்குது, அது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஆனால் ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் அது உள்ள ரெண்டு மெட்டல் வைக்கிறப்போ தான், வேறுபட்ட இரு மெட்டல் வைக்கும் பொழுதுதான் அது தன் உருவத்தையே மாற்றிக்குது. உருவத்தையே மாற்றிக்குது. ஆமாம். அது வரைக்கும் சும்மா இருக்குது. மெட்டல்னு வச்ச உடனே அது வேற டைமென்ஷன் எடுக்குது. அதுதான் மல்டி டைமென்ஷன். தண்ணிக்கு வந்து இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா திரவ வாயுன்னு சொல்றீங்களா? இல்லை, அதுக்கு ஏகப்பட்ட வடிவம் இருக்குதுங்க தண்ணிக்கு. பண்புகள் நம்ம 30க்கு இருக்கு. மேற்பட்ட பண்புகள் இருக்குது. இப்போ கூட நான் அது ஒரு பட்டியல் போட்டிருப்ப பாருங்க. 30க்கு மேற்பட்ட, நீங்க போய் பாருங்க. எதுல போட்டாலும் சரி, 30க்கு மேற்பட்ட அதனுடைய பண்பு இருக்குது. ஆனா பண்பு வேற, டைமென்ஷன் வேற. இதுலயே 3 டைமென்ஷன் இருக்குது. பிசிக்கல் பாடி, அது என்ன என்ன பாடின்னு சொல்லுவோம்னா, என்ன சார், திரவம், அப்புறம் திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள், அதுக்கப்புறம் அட்டாமிக் ஸ்டேட்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பிளாஸ்மா ஸ்டேட் இருக்கு. இப்படி மாறிட்டே போகும். அதுக்கடுத்து 11, 12, 13 ஸ்டேட்லாம் போகுது. அது எப்படியே போயிட்டு போகுது. அதெல்லாம் நம்ம பேசலாம் கதை. ஆனால் நமக்கு பயன்பாட்டுக்கு வர்றதா இங்க முக்கியம். அது வந்து நம்ம நோக்கம் என்னன்னா, பூமிக்கும் பயன்படணும், விண்வெளிக்கும் பயன்படணும். அப்போ இதுதான் கரெக்டு. அப்போ விளக்கம் சொல்லலாம். இது கட்டாயம் வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. எரிக்கிறோம் இல்லையா, அவங்க கேட்குற கேள்வி பதில் சொல்லிட்டே இருக்கலாம். அவங்க கிளாசிக்கலில் தான் கேட்பாங்க. ஆனால் கிளாசிக்கலில் கேட்டுட்டு அவங்க தானாகவே உள்ள வந்து குவாண்டத்தில் வந்து உளுந்துருவாங்க. அவங்க எதுலேருந்து உளுந்துருவாங்க? குவாண்டத்துக்கு வந்துருவாங்க. உளுந்துருவாங்க. உளுந்தே தீரணும். ஏன்னா இயற்கையினுடைய நோக்கமே குவாண்டத்தில் வந்து உழுகிறது தான். ஆனால் நாம் வந்து எதில் பார்க்கறது தெரியுமா? இந்த கண்ணில் காட்டுறது பூரா கிளாசிக்கல். கண்ணில் காட்டுறது பூரா. கிளாசிக்கல். ஆனால் உள்ள நடக்கிறதுல குவாண்டம் இல்லையா? ஆமா ஆமா. வைப்ரேஷன் எங்க அதான் இப்போ வருது? இப்ப அது நாம என்ன வாட்டர் இஸ் ஃபியூல், வாட்டர் இஸ் ஃபியூல் மட்டுமா சொல்றான்? வாட்டருக்கு 50 பேர் வைக்கலாம். நான் வந்து ஒரு 15-16 பேர் வச்சிருக்கேன் அதுக்குள்ள. வாட்டர் இஸ் ஆக்சிலேட்டர், வாட்டர் இஸ் ஆசிலேட்டர், வாட்டர் இஸ் பல்ஸ் ஜென்ரேட்டர், இப்படி சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும் அதில் வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அதுதான் எக்ஸலேட் பண்ணுது. எதை எக்ஸலேட் பண்ணுதுங்க? போட்டானை தள்ளி விடுறது யாரு? போட்டானை நம்ம எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாம எலக்ட்ராலிசிஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது இல்லையா. அது எப்படி நடக்குது? என்ன ஆச்சரியமா மாச கணக்குல எரியுதுங்கய்யா. அதுதானே. என்னையா இது 1 கிராம் தண்ணி மாச கணக்குல எரியுதுன்னா எங்க இருக்குது அப்படின்னு. அதுதான் அப்புறம் தான் நான் யோசிச்சேன், இது எங்கேயோ தப்பு நடக்குது. வரைக்கும் எவனும் சொல்ல.
அதாவது யாரும் சொல்லாததை நாம் சொன்னாதாங்க நமக்கு பரிசு. ம், ம், நமக்கு ம். புகழ் உண்டாகணும், யாரும் சொல்லாத சொல்லணும், யாரும் நிரூபிச்சு வேற காட்டணும். என்னது, ஆமா, ஆமா. நாம இதை நிரூபிச்சுக்கு போட்டோம், ம். வோல்ட்டும் போட்டாச்சு. அதாவது எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து எலக்ட்ரான் வோல்ட் கண்டுபிடிச்ச ஒரு தாம்சன் தான், ஜே தாம்சன். ஆமா. ஆமா, ஜே தாம்சன். ஆன்டி மேரி ஆம்பியர் வந்து ஆம்பியர் அவர் கண்டுபிடிச்சாரு. யார்? ஆன்டி மேரி அப்படின்னு, அது ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சார். அதெல்லாம் இருந்துட்டு போட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம வந்து மில்லி வாட்ஸ் நாம கண்டுபிடிச்சிருக்கோம். மில்லி வாட்ஸ் ஏன் மில்லி வாட்ஸ் கண்டுபிடிக்கிறோம்? நாம வச்சிருக்க மெட்டலை வச்சு கண்டுபிடிச்சோம். நான் வந்து பெரும்பாலும் வந்து ஐஸுக்கே நான் போகல. ஐஸுக்கு வந்து ஐஸுக்கு வச்சாலும் வருது. நாம என்ன, நம்ம டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்வதற்கு தேவையான டெம்பரேச்சர் வந்து 33 டிகிரி தான். 25லேருந்து 33 தான் நம்ம டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சருக்குள்ள இது நடக்குதா அப்படிங்கிறது கேள்வி. ஏன்னா நீ ஸ்பேஸுக்கு போனாலும் 33 டிகிரி மெயின்டைன் பண்ணணும். எங்க போனாலும் ஸ்பேஸ்க்கு போனாலும் ஆமா. எல்லா அந்த இது உயிர்களும் 25லேருந்து 33 தான் டெவலப் ஆகும். ஐஸ்ல எல்லாம் வேலை செய்யாது. அதுக்கு ஐஸ்ல வந்து அதாவது பனி நாடுகளில் தான் காய்கள், பிச்சீஸு, ஆப்பிள் அதெல்லாம் வளருதுன்னா, அது இந்த டெம்பரேச்சர் அந்த ஒரு பனிக்காலத்தில் ஆப்பிளும் காய்க்காது, ஒன்றும் காய்க்காது. பனிக்காலத்தில் ஆமா, எல்லாமே நமக்கு இலையுதிர் காலம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே முளைக்காது. முளைக்காது இல்லையா? அதை நின்று போகுது கரெக்டாக. அங்கே வந்து ஒரு 15 டிகிரி, அது ஒரு இங்கே ஐரோப்பா நாடுகளில் 20 டிகிரி வந்தால் தான் காய்களே முளைக்க ஆரம்பிக்கும். 20 டிகிரி அது வரணும். ம். அங்கே 20 டிகிரி வரணும். ஆமா. 20 டிகிரி வந்தால் தான் அங்கே இலதலை துளிக்கும், பண்ணும் போகும். சரி, இப்போ நாம் எதுக்கு ஃப்ரீசரில் வைக்கிறோம்னா, ஃப்ரீசிலையும் இந்த குவாண்டம் டனலிங் நடக்குதுங்கிறதா. அதாவது ஃப்ரீசர்னு எழுதுற மாதிரி தான், அந்த திடப்பொருள் ஆக்கி, திடப்பொருள் தண்ணி சாதாரண தண்ணியிலே மின்சாரம் பாயாதும்பா. சரி, திடப்பொருள் ஆக்கினாலும் அது பாயுதுனாவே அந்த டனலிங். ஏன்னா ஒவ்வொரு மாலிகுலும் வந்து அதாவது வாட்டர் மாலிகுலுடைய டென்சிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 99.9% வேக்கம் தான். என்னது, ஓகே. 99.9% நம்ம உடம்பு 99.9% வேக்கம் தான். அந்த சப்பா இருக்குது பாருங்க, அதுதான் நம்ம வெயிட்டே காட்டுது. அதுல தான் இந்த எனர்ஜிலாம் இருக்கு. அந்த அந்த வந்து ஒவ்வொரு மாலிகுலும் ஒவ்வொன்றும் கான்டாக்ட் வச்சுக்கிறப்போ அது இன்டர்லிங்க் குவாண்டம் ஜெனரலா மாறுது. அது லிங்க் மாதிரி, அதாவது ஒன்று சங்கிலி மாதிரி. அது வாட்டரை பொறுத்துக்கிட்டு போயிருது. அதுல வந்து எந்த ரெசிஸ்டன்ஸும் கிடையாது அதுக்குள்ள. அதுல வந்து 0 எனர்ஜியை வந்து நம்ம வந்து 0 எனர்ஜிங்கிறது இப்ப முதல்ல வந்து வெற்றிடத்துக்கு பவர் இல்லைனாங்க. இப்பெல்லாம் சொல்ல வெற்றிடத்துக்கு பவர் கண்டாங்க. அது 0. அது காஷ்மீர் ஒரு சயின்டிஸ்ட், CASMIRனு போட்டு பாருங்க. காஷ்மீர் எஃபெக்ட்னு போட்டீங்கன்னா அவர் சொல்லிட்ட எல்லா விஞ்ஞானியும் சொல்லிட்டாங்க. ஐன்ஸ்டைன் அவர் பேர் என்ன, இப்ப இறந்தாருல்ல, ஸ்டீவன் ஹாக்கின்ஸ், அவர் கூட இல்ல எனர்ஜி உண்டுட்டாரு. அப்ப எனர்ஜி இல்லாத, ஏன்னா அங்க பார்ட்டிகல் இருக்குது, அங்க எல்லா இடத்துலயும் பார்ட்டிகல் இருக்குது. இது இல்ல, எல்லா பார்ட்டிகளும் இருக்குது, பரவி கிடக்குது. என்னது, டென்சிட்டி பூமியில டென்சிட்டி அதிகமா இருக்குது, அங்க டென்சிட்டி குறைவா இருக்குது, அவ்வளவுதான். அப்போ நாம என்ன பண்றோம்னா, இந்த குவாண்டம் டனலிங் அந்த கேப் இருக்கிறதுனாலதான் இது சல்லுன்னு ஒவ்வொன்று லிங்க் டைன்னு பூந்துட்டு போயிருது. அது மட்டும் இல்ல, ஒரு மெட்டல் வைக்கிறப்ப அது வேறு வடிவம் எடுக்குது. மெட்டல் வெடிக்கிறப்ப வேற கேரக்டர், வேற பண்பா மாறுது. வேற பண்பா மாறுது. அது வரைக்கும் இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, இது வேற பண்பு. மற்றபடி தண்ணியா இருந்தா குடிக்கிறதுக்கு, போறதுக்கு, சால்வெண்ட் கரைக்கிறது, ஆவியாகிறது, ரயில் இன்ஜின் ஓட்டுறது, சோறாக்குறது, சமையல் பண்றது, இதுக்கெல்லாம் ஆகுது. ஆனால் வாட்டர் இஸ் எ ஃபியூல்ங்கிறது டைரக்டா நாம தான் ஓங்கி அடிக்கிறோம். அப்ப என்னன்னா, இந்த ஒரு மாலிகுலுடைய வேல்யூ டெம்பரவரியா நாம ஒரு மில்லி வாட்ஸ்ன்னு வைக்கும்போது இப்ப எல்லா கணக்குமே மாறிடுது. எல்லா கணக்குமே எல்லாமே மாறும். E⁻² இருந்து மாறும். அது அடிச்சு நொறுக்குது இல்ல, E⁻² ஓடியே போயிடும். அணுக்குட்டை விட அதாவது ஒரு மாலிகுல் இவ்வளவுனா அது வந்து ஹை டென்சிட்டி. நீங்க அவர் என்ன கணக்கு போடுறாங்கன்னா, ஹை டென்சிட்டி மாலிகுல் உடைச்சா வருதுங்கிற. நாம இல்ல, இதுக்கு லோயஸ்ட் டென்சிட்டி தான் தண்ணி. அதுல பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான், அதுல பார்த்தா பல ட்ரில்லியன் எலக்ட்ரான்ங்கிறான். சரி, எலக்ட்ரான் வோல்ட்டுக்கும் மில்லி வாட்ஸுக்கு என்னடா டிஃபரெண்ட் கேட்டீங்கன்னா, அது கேட்டா இந்த எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது நத்திங், நீங்க சொல்றது மில்லி வோல்ட் வந்து பயங்கரமா போகுதுன்னு ChatGPT சொல்லுது.
இல்ல நீ இந்த சொல்றது மேக்ரோஸ்கோப் நீங்க அந்த ஃபார்முலாவே எடுத்து நம்ம நார்மலா போட்டு பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதான் சொன்னல அது வந்து 10⁻34 ஜூல்ஸ் பர் செகண்ட் ஜூல் பர் ம் செகண்ட் இது வந்து ம் 10⁻³ வரும். நீங்க சும்மா நீங்க வந்து ஆ நம்ம கண்டுபிடிப்போட பண்ண வேணாம், அந்த ஃபார்முலா எடுத்து போட்டீங்கனாலே அவ்வளவு வரும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மேக்ரோஸ்கோபி லெவல்ல போயிடாது. ம் நான் இதை பார்த்துட்டு தான் நார்மல் ஆரம் டெம்பரேச்சர். கரெக்ட் கரெக்ட் தான். நான் இப்ப கூட அரசு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு டவுட், எனக்கு வந்து நான் சொல்றதெல்லாம் உண்மையான்னு பாக்குறதுக்கே திருப்பி திருப்பி கொஞ்சமாவது எச்சு வருமா கம்மி வரனா எத்தனை இடம் பண்ணாலும் அதே தான் வருது. எத்தனை மெட்டல் நான் வச்சா இப்பதான் வந்து இது தூக்கி பத்தையும் இந்த ஹார்டை தூக்கி உள்ள போட்டு வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ண இருட்டில் வச்சிருங்க, இருட்டில் வச்சு பாருங்க, ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நீங்க அது கூட தேவையில்லை, 10 வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்க, இந்த சும்மா கொடுக்குறீங்களா அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அதுல அதே ஓட்டை போய் வைங்க. இந்த டியூப் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். டியூப் வந்து பள்ளிக்கூட பசங்களுக்கு காட்டுற வச்சுக்கங்க. சும்மா நம்ம வேண்டப்போ ஒரு 10 பாட்டில் இருக்கும் இல்லையா, வாட்டர் பாட்டில், அது சின்ன சின்ன பாட்டில் இருந்தேன்னா 100 ml பாட்டில் இருந்தேன்னா 10 வாங்கி வச்சுட்டு ஓட்டை போட்டு அது பாட்டு வச்சிருங்க. அது ஒரு வருஷமே எரிஞ்சிட்டு இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு? முடிவே இல்லை. ஒரு வருஷமா 100 வருஷம் கூட எரியும். அந்த வாட்டர் எப்போ மாலிக்குள் தீர்றது அது? அதுதான் நான் ஒரு கடல் மாதிரி வச்சிருக்கேன். உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் 100 ml பாட்டில் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா சொல்றேன், அதான் கண்டுபிடிச்சிட்டோம்ல, நாம கண்டுபிடிச்சங்காட்டி தான் சொல்றேன். இது உறுதி ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒண்ணு நம்ம நீங்க ஏற்கனவே நான் இலையில வச்சு அதுல வச்சு இதை வச்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப நீங்க எல்லாம் பாட்டிலையும் முடிச்சிருப்பீங்க. நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா நீங்க எதுல வேண்டாம் வைக்கலாம். நீங்க ஒண்ணும் வேண்டாங்க, 2 கம்பி வச்சுங்க. அது அலுமினியம் கம்பியா, 2 கம்பி வித்தியாசமா 2 கம்பி வச்சுங்க. ஒண்ணு சீப்பா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அலுமினியம் காப்பர் தான். அது கொஞ்சம் அது 0.4 0.5 தான் காட்டும். ஆனால் இந்த ஜிங்க்கும் காப்பரும் வச்சுட்டீங்கன்னா 0.7 வரைக்கும் காட்டும். வெள்ளி வச்சுட்டீங்கன்னா ஒரு சந்தேகம். இப்போ வந்து நம்ம டேப் வாட்டர்ல வந்து நான் பண்ணும்போது வந்து அந்த ஒரு கம்பிக்கும் இன்னொரு கம்பிக்கும் இடைவெளி வந்து தள்ளி வச்சேன். பக்கத்துல வச்சு பார்த்தேன், தள்ளி வச்சு பார்த்தேன். எப்படியுமே வந்து அந்த பவர் ஜென்ரேட்டர் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டிஸ்டன்ஸுக்கும் இருக்குது. நம்ம கிளாசிக்கல்ல விட்டுருங்க. இப்போ எலக்ட்ராலிசிஸ் கெமிக்கல் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நீங்க பக்கத்து பக்கத்துல வைக்கணும், ரொம்ப தூரமா வச்சா வராது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி நீங்க இதை தூரமா வச்சு செக் பண்ணிக்கிறீங்களா? மீட்டர் கணக்குல வைக்கிறது இல்லையா? நான் வச்சா மீறி பண்ணா 1 சென்டிமீட்டர் டிஃபரெண்ட் தான் நான் வைக்கிறேன். சரி, ஓகே. அதுக்கு மேல எதுக்கு வைக்கணும்? நம்ம எதுக்கு வைக்க? நம்ம லைட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எதுக்கு அவ்வளவு கேப்ல வைக்கணும்னு கேட்கறேன். கேப் வைக்க தேவையில்லை. நம்ம வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வச்சாலும் நம்ம வந்து டன்னலிங் நடக்குது, அதாவது இந்த வைப்ரேஷன் அது வைக்கலாம். அதுக்காக வந்து நீங்க அப்ப அவள் 100 கிலோமீட்டர் வைப்பீங்களா? 1 கிலோமீட்டருக்கு இல்லையா, மினிமம் 1 அடி 2 அடி மாதிரி வச்சிருக்கீங்க. அது வச்சுப்பா, அது எதுக்கு வைக்கணும்? என்ன நோக்கம்னு அது வேணும்ல. நோக்கம் இல்ல, அவ்வளவு தூரத்துலயும் வந்து அந்த என்ன இப்ப அது 1 நிமிஷம் வச்சு பாக்கல. இப்ப நான் கூட இப்ப வச்சு பார்த்து சொல்றேன். இப்ப என்ன அது பெரிய விஷயமான்னு கேட்கறேன். அது பிளாஸ்டிக்ல தான் வைக்கணும், வேற எதுல வைக்க கூடாது. பிளாஸ்டிக் அப்படியே வச்சேன்னா பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கலாம். பிளாஸ்டிக் ட்ரம் இருக்குல்ல, அதுல வச்சு பார்க்கலாம். பிளாஸ்டிக் ட்ரம் காட்டினாலும் காட்ட சொல்ல முடியாது. ஆமா, அதுதான் அது ஒன்று செக் பண்ணி பான்னு நினைச்சேன். ரெண்டாவது வந்து இந்த இப்போ -10 போகும். இன்னும் ஒரு டிசம்பர்ல போய் -10 வந்துடும். நீங்க ஒரு பனிக்கட்டி ஐஸ் கட்டி வச்சீங்களா, அதுவே -20 இருக்குங்கய்யா. பனிக்கட்டி வச்சீங்களா ஃப்ரீசர், அது பாத்தீங்கன்னா 0 பாக்குற ஃப்ரீசர் இருக்கா, அதாவது 0 வேல்யூ பாக்குற, அதாவது மைனஸ். நீங்க இது நம்ம தெர்மாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் மட்டும் காட்டுற தெர்மாமீட்டர் இருக்குது. நீங்க மைனஸ் காட்டுற தெர்மாமீட்டர் தான் ஒண்ணு வாங்கி வைங்க, கிடைக்கும். சரிங்க, ஓகே ஓகே. இருக்குன்னு நினைக்கிறேன். ஒண்ணுலயே 2 இருக்கிற மாதிரி இருக்குன்னு பாருங்க. அதாவது ரெண்டுமே இருக்கும். நம்ம வச்சிருக்கேன். இப்போ நான் வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் பாத்தீங்கன்னா பிளஸ் டெம்பரேச்சர் மட்டும் தான் காட்டுது, மைனஸ் டெம்பரேச்சர் காட்டுறது. நான் வச்சிருக்கிறது 1000 ரூபாய்க்கு ஒண்ணு. இங்க விற்கிறதுல ரெண்டுமே இருக்கு. ஏன்னா இங்க வந்து மைனஸ்ல போறதுனால 2 டெம்பரேச்சர்லயே இருக்கும். அது ஒண்ணு வாங்கி வச்சு பாருங்க. அப்ப வாங்கி வச்சுட்டு நீங்க அனைவரும் நீங்க வச்சு ஐஸ் கட்டி வந்து கிட்டத்தட்ட அது வந்து அவ்வளவு டெம்பரா இருந்ததுனாவே ஐஸ் கட்டி 0 வந்துடும். அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒன்று -20 இருக்கணும். அந்த நீங்க வச்சு பாத்தீங்களா, அது -20 இருக்கலாம். கல்லு மாதிரி இருக்கணும். -20 இருக்கலாம். அந்த ஹை ஃப்ரீஸ் தானே அது. 4 வந்துட்டாவே ஃப்ரீசிங் தானுங்க.
+4 வந்துட்டாவே தண்ணீர் வந்து தன்னுடைய ஆற்றலை இழந்துரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் கிளாசிக்கல். ஆமாமா. +4 வந்துட்டாலே ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி தான். ஏன்னா அந்த டைம்ல வந்து மழை பெஞ்சதுன்னா உங்களுக்கு தரையில வந்து ஐஸ் கட்டியா தான் படிஞ்சிருக்கும். ஆ ஆ ஆ ஆ ஆ. ஆமா. ஆனா நீங்க வச்சிருக்கு ஃப்ரீஸ் அது பார்த்தீங்கன்னா 20 இருக்கு. அதான் நான் 20 போட்டேன் அதையே -20. எனக்கு அந்த மைனஸ் பார்க்கறதுக்கு எங்கிட்ட இல்லை, அதனால -20 எழுதினேன். எதுக்கு அப்படி எழுதுனா, ஓகே. எங்களுக்கு வந்து -20லையும் அது 0 +4லையும் வேலை செய்யுது, 0லும் வேலை செய்யுது, 1 வேலை செய்யுது. நாங்கள் வந்து எனர்ஜி வருது, அது வந்து 3/4 மில்லிவோல்ட் வருது, நியரஸ்ட் 1 வோல்ட் மில்லிவோல்ட் வருது. எங்களுக்கு நோக்கம் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு தான் நமக்கு வேலை செய்யணும். மனிதன் வாழ்வதற்கு ரூம் டெம்பரேச்சர் தான் தேவை. ஆகையினால ரூம் டெம்பரேச்சரே குவாண்டம் டனலிங் நடக்குது. காரணம் இந்த மாலிகுல்ல இந்த மாலிகுல் வாட்டர் மாலிகுல்ல 99% வேக்கம் தான். 99% வேக்கம் தான். அது மட்டும் இல்லைங்க, எல்லாமே வேக்கம் தான். எல்லாமே எல்லாம் வெட்ட வெளிதான். இதுதான் அவனுக்கு பொய் சொல்றானுங்க. எல்லாமே எல்லாம் வேக்கம் ஸ்டேட் தான். அது மட்டும் இல்ல, வெட்ட வெளியில பல அடுக்கு இருக்குதுங்க ஐயா. வெட்ட வெளியில 10-15 லேயர் இருக்கும். ஏன்னா அந்த இவரு வள்ளலார் நிறைய சொல்லுவாரு. 11 டைமென்ஷன் சொல்றானுங்க இல்லையா? 3 டைமென்ஷன், 4 டைமென்ஷன், 5 டைமென்ஷன், அதெல்லாம் வெட்ட வெளி தான் எல்லாமே. அது எத்தனை டைமென்ஷன் இருக்கு யாருக்கு தெரியும்? ஆமா, யாருக்கும் தெரியாது. சொல்லிக்கலாம் 64. அப்படி பார்த்தீங்கன்னா கணக்கு பார்த்தீங்கன்னா 64 டைமென்ஷன் வரைக்கும் வரலாம். சித்தர்கள் கொள்கை 64, 8 8 64பாங்க. எதை கருத்தால் 8 8 8 8ஆல் பெருக்கும்பாங்க அவங்க. ஆனால் விண்வெளி ஆராய்ச்சியில எதுவுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சு இதுதான் சொல்ல முடியாது இல்ல. அதுதான் உண்மை. அப்ப ஐன்ஸ்டீன் சொல்றதும் சரி, எல்லாமே யார் சொல்றதுமே வந்து நிலையா சொல்லி முடிச்சு 1 மணி நேரத்துல கூட மாறலாம். மாறிடு. அப்பத்துக்கு என்ன இருக்கு? அப்ப கரெக்டா போச்சு. அப்பத்துக்கு என்ன இருக்குது அதான் புடிச்சு பாக்கறப்ப என்ன தெரியுது அதுதான். வந்து பிரபஞ்சம் வந்து நம்ம விரிஞ்சிட்டே போகுங்கிறப்ப அது எப்படி விரிஞ்சிட்டு போகும்? அது ஒரு டைமென்ஷன் மாறாம எப்படி விரிய முடியும்? ஒரு பொருள் வந்து டைமென்ஷன் மாறாம எப்படி விரிய முடியும்? வாய்ப்பே இல்லை. ஆமா, அப்ப மாறிட்டே இருக்கு அர்த்தம் அது. ஏன்னா நம்ம சூரிய வெளிச்சம் நம்மளுக்கு வர்றது 8 நிமிஷம் ஆகுறப்ப அப்போ அதுக்கு சூரியனையும் தாண்டி இருக்க வெட்ட வழி யோசிங்க. நம்ம எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே வந்து எத்தனோ மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள போட்டோ தானே இப்ப காமிக்கிறாங்க. அதுக்கு இடையில எவ்வளவு மாற்றம் நடந்துச்சு யாருக்கு தெரியும்? எத்தனை தடையை தாண்டி வந்திருக்கணும், எத்தனை தடையை தாண்டி ஃப்ரிக்ஷனை தாண்டி காற்று மண்டலத்தை கடைசியில பூமிக்குள்ள வரப்ப அதுல இருக்கிற பல வகை அடுக்களை தாண்டி தான் நமக்கு வருது. அதனாலதான் ரொம்ப தெளிவா வேணுங்கிறதுக்கு தான் அவன் போய் 10 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால போயிடுறானுங்க. இப்ப ஹப்பிள் டெலஸ்கோப்பு, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பு எல்லாம் வந்து விண்வெளிக்கு ஏன் கொண்டு போனா இங்க கிளாரிட்டி கிடைக்காது, டைம் வேஸ்ட் ஆகுது, ஃப்ரிக்ஷன் வருதுனால தான் அங்க கொண்டே வச்சானுங்க. அந்த எடுத்தாலுமே வந்து அந்த பிக்சரே வந்து அது எவ்வளவு மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள பிக்சர் தானே சொல்றாங்க. எதுவுமே ரியல் கிடையாதுல்ல. வர வாய்ப்பே இல்லையா? டைம் அது கிளம்பி வர்றக்கே அத்தனை ஆண்டு ஆயிடுது இல்லையா? அது சொல்றேன். அது சரிதான். ஆனா என்ன பயன்? அதான் கேள்வி. சும்மா இப்ப நமக்கு வந்து நம்ம வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு, அது தண்ணி என்பது ஒரு வந்து குவாண்டம் ஃபியூல், அது வந்து பயன்பாட்டுக்கு வருது, நம்ம பயன்படுத்தணுங்க. நோபல் பரிசு கொடுத்துட்டே இருந்த என்ன பெரிய வச்சு? இன்ன வரைக்கும் மக்களுக்கு மலிவா கொடுக்கலையா? நோபல் பரிசு 1000 தடவை கொடுத்தா என்ன, 120 கொடுத்துட்டாங்க. மக்களுக்கு மலிவா கொடுக்குறது இல்லையா? இப்ப மலிவா கொடுக்கறது தான் இந்த முயற்சி. நம்மளதான் ஜெயிக்கும். மலிவா நம்மளது ஒண்ணுதான் மலிவு. அதனால கிராவிட்டியை விட்டுட்டு நான் கிராவிட்டி தான் நான் முதல்ல ஆராய்ச்சி பண்ணது. அதுல சக்சஸ் பண்ணேன். அப்புறம் தான் அதை விட மலிவு என்னன்னு பார்க்கும்பொழுதுதான் தண்ணியை 2ஆ பிரிக்கிறத மலிவுன்னு கண்டுபிடிச்சேன். அல்ல வெங்கடேசன் சொன்னதான். அப்படி குருட்டேடு அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுதுதான் ஒரு தடவை தற்செயலா நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, அந்த 100 ml வச்சு அது நான் மொத்தம் 5 கண்டுபிடிப்பு 5 ப்ரோட்டோடைப் செஞ்சேன். 5 ப்ரோட்டோடைப் செய்யறப்போ ஒன்று வந்து 2 போரோசிலிக்கன் கிளாஸ் இருக்குல்ல, அதை வச்சு டைரக்டா அடுப்புல வச்சு சூடு பண்ணும்பொழுது புது விஞ்ஞானமா எனக்கு கிடைச்சிது. அப்பதான் வந்து 2 அலுமினி கம்பி வச்சு வைக்கிறப்ப பயங்கரமா ஆம்பியர் ஏறும், நிறைய நுர பொங்க ஆரம்பிச்சிச்சு. எக்கச்சக்கமா ஹைட்ரஜன் வருதுன்னு கண்டுபிடிச்சு. அப்படி இருக்கிறப்போ தற்செயல என்ன பண்ண, சரி மாத்தி வைக்கலாம், ஒரு செம்பு பட்டையும் ஒரு அலுமினிய பட்டையும் வைக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்படி வைக்கிறப்ப அதுலேயும் அதே மாதிரி வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் பொட்டன்சியல் மீட்டர் வச்சு தான் ஏற்றுவே இறக்குவேன். ஏன்னா வெங்கடேஷன் என்ன சொன்னார்னா, அவர் என்ன சொன்னார், நீங்கள் எப்பவுமே வந்து 200 மில்லி வோல்ட்டில் நீங்கள் பிரித்து காட்டுறேன்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா 0, அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மில்லி வோல்ட்லேயே பிரிய ஆரம்பிச்சிது. அப்புறம் 0 பண்ணினேன். 0 பண்ணி பார்த்தாலும் வேலை செய்யுது.
அப்புறம் அடுப்புல நிறுத்திட்டு உடனே லென்ஸ் வச்சு பார்த்தா லேசான சூட்டுல 2 கம்பிலையும் ஹைட்ரஜன் பிரிஞ்சுது. ஒரு பக்கம் ஆக்ஸிஜன் பிரியுது, ஒரு பக்கம் ஹைட்ரஜன் பிரியுது. அப்படின்னா அப்படியே இருந்துட்டே இருந்தது. அப்புறம் வந்து சந்தேகம் வருது. என்னடா வேலை செஞ்சுட்டே இருக்குது, இது நிக்கவே நிக்காதான்னு தெரியுது. நல்ல சாதாரண பானை தண்ணி எடுத்து ஊத்தி பார்த்தாலே அப்படி கண்ணுக்கு தெரியாம பபுள் வந்துட்டு தான் இருக்கு. அப்படின்னா இதெல்லாம் யாருமே கவனிக்க காரணம், இந்த போரோசிலிகேட்டரை வைத்து யாருமே ஆராய்ச்சி பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு. எது ஓகே. போரோசிலிகேட் கிளாஸை வந்து சும்மா லேப்ல வச்சு பார்த்துட்டு கழுவி கழுவி ஊத்திருக்கானுங்க தவிர ஒருத்தங்கூட அது எவனும் கவனிக்கல. கம்பி வச்சு அது ஏன்னா நம்ம அலுமினி கம்பி செம்பு கம்பி வச்சு சூடே பண்ண முடியுங்க. இப்ப அந்த போரோசிலிகேட் கிளாஸ் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் அந்த கலர் மாறுறதுக்கு தான், சூடு பண்றதுக்கு தான் கண்டுபிடிச்சாரு தவிர அது எலக்ட்ரிசிட்டி வருதுக்கு யாருக்குமே தெரியாது. என்னது நாம ஸ்கூல்லயும் அதான பண்ணிருக்கோம். அதைத்தான் பண்ணிருக்க தவிர எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்றதுக்கு நான் தான் முதல்ல கண்டுபிடிச்சது எலக்ட்ரிசிட்டி. அப்புறம் தான் அப்புறம் அப்படி என்ன பண்ணேன்னா பொட்டன்சியல் மீட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர்ல குறையவே மாட்டேங்குது. மல்டிமீட்டர்ல கூடுனா கூடணும், குறைச்சா குறையணும், 0க்கு வரணும். 0.5 நான் அந்த ஒரு பேட்டரி வச்சிருக்கேன். ஒரு பாயிண்ட்ல 1.5 வோல்ட் காட்டணும். இப்போ செக் பண்ணுவேன். 1.4 1.4 காட்டும். நல்ல ஃப்ரெஷ்ஷாக பேட்டரியாக இருந்தால் 1.55 காட்டும். அது கரெக்டாக தான் செக் பண்ணி தான் வைப்பேன். பார்த்து காட்டிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு வாரம் 10 நாள் போச்சுன்னா அது 1.43 காட்டும். ஏன்னா பேட்டரி பயன்படுத்துகிறோம்ல, ரைட்டு. ஒரு தடவை சந்தேகம் வந்துச்சு, க்ளோஸ் பண்ணிட்டு 0.7 0.8 காட்டிகிட்டே இருந்தது. என்னுடைய பொட்டன்சியல் மீட்டர்னு சந்தேகம் வந்துருச்சு. என்ன பொட்டன்சியல் மீட்டர் பழசா புதுசாலாம் புதுசு தான், ஒன்றும் இல்லை. அப்புறம் சந்தேகம் வந்தது, எங்கிருந்து இந்த 0.7 வருது, இந்த 0.7 எங்கிருந்து வருது. அப்புறம் என்ன பண்ணேன், பேட்டரியும் கழட்டிட்டேன். பேட்டரி பார்த்துட்டு மல்டிமீட்டர் வச்சு பண்ணி பார்த்தாலே இடையில வந்து இது வச்சிருந்தேன் 1 ஆம்பியர் சிலிக்கான் டயோடு வச்சிருந்தேன். டயோடுக்கு அந்த பக்கம் வச்சு பார்த்தேன், இந்த பக்கம் வச்சு டயோடுக்கு அந்த பக்கத்து பார்த்தேன். டயோடுக்கு அந்த பக்கம் டயோடு கட் பண்ணுது இல்லையா, வெளியே வச்சு டயோடுக்கு தாண்டி வச்சு வெளியே பார்த்தா எடுத்துது. சரி இல்லை, நேரம் என்ன பண்ணேன், முனையிலே வச்சு பார்த்தேன். எங்க கிளம்புது உள்ள இருந்து வெளியே வருது இல்லையா, அங்க வச்சு பார்த்தா கரெக்டா வருது. என்ன பாயிண்ட், அப்ப என்ன, ஓ பாட்டிலுக்குள்ள இருந்து மின்சாரம் வெளியே வருது, நாம வந்து வெளியிருந்து மின்சாரம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், போரோசிலிகேட் கிளாஸில் இருந்து 2 கம்பி வழியாக மின்சாரம் வெளியே வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணு. அது இதெல்லாம் ஒரே மணி நேரத்துல கண்டுபிடிச்சது. எத்தனைங்க, ஒரே மணி நேரத்துல. உடனே என்ன பண்ணேன்னா, உடனே அப்போ 0.7 வந்துருச்சுன்னா அப்பவே என்ன பண்ணேன், உடனே தண்ணி பாட்டில் எடுத்துட்டேன். எல்லாம் தண்ணி பாட்டில் எடுத்தேன். ஒரு 10 பாட்டில் 2 பாட்டில் வச்சேன். அப்புறம் 1.4 காடிச்சு. 3 பாட்டில் வச்சேன். அப்போ மொபைல் 21, 4 28, ஐஎல் 35, 6 42. எனக்கு தெரியும் இந்த மாதிரி 3 வோல்ட் இருந்தால் தான் வேலை செய்யணும். உடனே 6 வச்சேன். 6 42. உடனே எல்இடி வாங்கிட்டு வந்து கடையில் பக்கத்தில் நமக்கு எலக்ட்ரானிக் கடை பக்கத்தில் டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்து வச்சேன். டைம் லைட் இருந்துச்சு. உடனே கடவுளை கண்டேன்னு பேர் வச்சுட்டேன். கடவுளை கண்டேன் அப்படிங்கிற பேர் வச்சாச்சு. உடனே பொண்ணுட்டு சேர பாரு, கடவுளை பார்த்தாச்சுன்னு லைட் எரியுது பாரு அப்படின்னு. உடனே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு. அப்போ அங்கே கல்லூரியில் பண்ண சொன்னேன். அவங்க பார்த்துட்டு ஆச்சரியமா தான் இருக்குது, எங்களால் நம்ப முடியலன்றது ஆசிரியர்கள். அப்புறம் அவங்க கண்டுக்காம விட்டாங்க. என்ன தெரியும் அவங்களுக்கு, அதை டெவலப்பே பண்ணவே இல்லை, கண்டுக்காம விட்டாங்க. ஏன்னா டெவலப் பண்றதுன்னா மறுபடியும் திருப்பி ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு கல்லூரியில எதுவுமே கிடையாது. கல்லூரி தண்டம். நம்ம இந்தியாவில் இருக்கிற அத்தனை கல்லூரி தண்டம். இப்ப அவங்க தான் எம்எஸ்சியை வந்து இப்ப படிக்கிறப்போ ரிசர்ச் மாதிரி தான் சொல்லி தராங்களாம். எங்க லண்டன்ல எல்லாம் ரிசர்ச் ஓரியன்ட் தான். எம்எஸ்சினாவே ரிசர்ச் பீப்புளுங்கிறாங்க. என்னது, நீ பிஹெச்டி தான் நீங்க. அதனால வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, 3D ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 10 நாள்ல பண்ணணும்னாங்க. அதாவது சேட்டலைட் எப்படி டிசைன் பண்றது, சேட்டலைட்டு இது மாடல் சேட்டலைட் எப்படி 3D பிரிண்ட், 3D மிஷின் கொடுத்து என்னமா டிசம்பர் ஜனவரிக்குள்ளே பண்ணணும். மொத்தம் 20 பேர் தான் இருக்காங்க. எல்லாரும் இந்தியா, அந்த இங்கிலாந்துக்காரங்க யாருமே அதுல இல்லை. இங்கிலாந்துக்காரங்க எல்லாம் ஃபாரினர்ஸ் தான். தமிழ்நாட்டுக்காரங்க 2 பேர் தான். 18 பேர் யாரோ ஒரு தமிழர் ஒருத்தர் இருக்காங்க, யாரோ ஒருத்தர். இவங்க 2 பேர் தான். மற்ற 20 பேர்த்துல எல்லாரும் வெளிநாட்டுக்காரரும். ஒருத்தவங்க கூட இங்கிலாந்துக்காரர்கள். பேராசிரியர்கள் தான், ப்ரொஃபஸர் தான் இங்கிலாந்துக்காரனை தவிர மற்ற எல்லாமே இதுதான். நீங்க அவங்க லிங்க் யாரோ உங்க என்னது, என்ன யூனிவர்சிட்டி, ஸ்வீடன் யூனிவர்சிட்டி சொன்னீங்களே, என்னது, என்ன யூனிவர்சிட்டி, ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டி.
அந்த ம். அஸ்ட்ரோபிசிக்ஸ் நீங்க அந்த அவங்க எண் கொடுத்து இவங்களுக்கு தொடர்பு பண்றேன்னு சொன்னீங்க. குடுக்குறேன். அவங்க எப்படின்னா குடுக்குறேன் நானு. நீங்க கொடுத்து பேச வச்சிருங்க. நான் வேணா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, நீங்க ஃபோன் நம்பர் கொடுத்தா அவங்க பேசிட்டு போறாங்க. சரிங்க. ஓகே. அப்படின்னா நான் வர சனிக்கிழமை அன்னைக்கு அவரை பார்த்து நான் கான்டாக்ட் பண்ணி விடுறேன். ம். அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்க அவங்க ஆமா, அவங்க உங்க டாக்டரே பேசி வந்து ஆ, உங்க டாக்டரே இது வந்து தனி நம்ம இது தனி சப்ஜெக்ட். ரிசர்ச் பேப்பரா நாம இப்ப ஆரம்பிச்சோம். இப்ப இப்ப வந்து ம். ஆசிரியரை வந்து முதல்ல இப்பதான் கல்லூரிக்கு போயிருக்காங்க, 10 15 நாள் ஆகி போச்சு. நீ போக போக ஆசிரியர் கேரக்டர்னா நாம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்றதுக்கு ஒரு சூழல் உருவாகும். ம். 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 திடுதிப்புடு போய் சொல்ல முடியாது. திடுதிப்புடு போய் ஆமா, ஆமா, ஆமா. ஸ்லோ ப்ராசஸ் ஆகணும். அதை நாங்க புதுசா கண்டுபிடிச்சிட்டு நாங்க வந்திருக்கிறோம் காட்டணும். அப்ப ஏற்கனவே இந்த மாதிரி லீக் இப்ப நான் சொன்ன பேப்பர் அங்க எல்லாமே ஃப்ரீங்கிறாங்க. உள்ள காலேஜுக்குள்ள ஒய்ஃபை ஈஃபி, அதாவது யூனிவர்சிட்டிக்குள்ள எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாமே ஃபெசிலிட்டி இருக்கும். எல்லா வசதியும் இருக்கு. பிரிண்ட் கிரிண்ட் அது இது எல்லாமே இருக்கு. வெளியே வந்துட்டுன்னா செலவு, உள்ள போயிட்டு செலவு இல்லை. ம். ம். படிக்கிறதுக்கு பிரைவேட் அறையெல்லாம் இருக்குதாமா, தனிப்பட்ட முறையில் படிக்கிறதுக்கு ரூம் எல்லாம் இருக்காமா, சிங்கிள் மேன் ம். ம். ஓகே. எல்லாம் இருக்குதுங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு வசதி பண்ணி வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு ம். சரிங்க. ஓகே. 29,000 பவுண்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் என்ன, 30,000 பவுண்டு வாங்கியிருக்கேன். சரி, சரி. ம். சரிங்க. ஆனா நான் அடுத்த வாரம் உங்களுக்கு பேசி நான் உங்களுக்கு கான்டாக்ட் அவங்களுக்கு பேச சொல்றேன். சரி அவங்களுக்கு சரி நம்பர் கொடுத்துட்றேன். சரி, ரொம்ப ஷேர் பண்ணிடுறேன். மகிழ்ச்சி. ரொம்ப நேரம் பேசியிருக்கோம், ரொம்ப நல்லது. நீங்க வாரத்துல ஒரு நாளாவது சரிங்க. பேசுங்க. நீங்க வாரத்துல ஒரு நாளாவது. சரிங்க. இப்படி நான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எப்படியும் பேசிடுறேன் உங்கள்ட்ட நான். ஆமா, அப்படி நல்ல பேசினாதான் நாள். இவங்களே வாரத்துல ஒரு நாள் பேச ம். வைக்கலாம். ஒரு நாளைக்கு நாம 3 பேருமே இந்த வாரத்துல ஒரு நாள், அவங்க ஞாயிற்றுக்கிழமை இருப்பாங்களா, அப்ப கூப்பிட்டு ஒரு நீங்க யாரோ சொன்னீங்களே ஸ்டாக், அவங்க அவங்க பேர் என்ன? அவங்க பேர் என்னன்னு தெரியல, கேட்கலீங்க. ஏன்னா ஃப்ரெண்டு மூலமா தான் இது. அவங்க பேர் என்ன கேட்கல நான். நேருக்கு சந்திச்சு அவங்க பேசுனது இல்லையா? பேச்சுலர் டிகிரி. இல்ல அவங்ககிட்ட நேரா பேசலாம். அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசிருக்கேன். ஃப்ரெண்டு மூலமா தான் பேசிருக்கேன். அப்போ ஒரு தடவையாவது ம். போன்லயோ நேர்ல பேசி கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க ஆர்வம் இருக்கான்னு பாருங்க. அவங்களுக்கு கண்டுபிடிக்கிற ஆர்வம் இருக்கா, கண்டுபிடிப்பு திறமை இருக்கா, அதெல்லாம் வேணும்ல. ஆமாம் மேடம். அது வந்து உங்களுக்கு நம்ம எரிச்ச வீடியோ இது என்னது மற்ற டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்கேன் நான். ஓ, அவங்க ரைட்டு. அவங்க பேச்சுலர். அவங்க உங்க பொண்ணு மாஸ்டர்ஸ்னா அவங்க பேச்சுலர் சேம் அஸ்ட்ரோபிசிக்ஸ் தான். சரி, அதனால என்ன, தகவல் பரிமாற்றி ஒரு ம். அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுதுன்னா இந்த கல்லூரிக்கும் தகவல் போகும் இல்லையா? ம்? அது பண்ணிக்கலாம். அது வந்து ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட் பேசும்போது அது வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கொண்டு அவங்களே சொல்லும் இப்ப அது மாதிரி நாம இருக்கும். அவங்களே செய்ய சொல்லிட்டோன்னு வச்சுக்கங்க, அவங்களே ஒரு 10 பாட்டில் வாட்டர் பாட்டில் வச்சு செய்ய சொன்னா செஞ்சிருவாங்க அவங்க. இல்ல அவங்க இன்ட்ரெஸ்டா தான் நான் கொண்டே எல்லாத்தையும் கொடுத்துறேங்கிறேன். அவங்க ம். அந்த முதல்ல செட்டப்பே கொண்டே இதுதான் கொடுத்து. இதுதாம்மா அந்த குவாண்டம் ஃபியூல். இது குவாண்டம் ஃபியூல். வாட் இஸ் ஏ குவாண்டம் ஃபியூல், ம். வாட் இஸ் ஏ நாட் என்ன என்ன சொல்ல, கிளாசிக்கல்னு நினைக்க வேண்டாம். கிளாசிக்கல்ல தான் வந்து ம். இது குவாண்டம்ல வேலை செய்யறப்ப எண்ட்லெஸ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ம். 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 எண்ட்லெஸ் எனர்ஜி தான் குவாண்டம். குவாண்டம் ஃபியூல் எண்ட்லெஸ் எனர்ஜி தான். ஏன்னா நம்ம அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பேசினப்ப அவங்க ஃப்ரெண்டு மூலமா பேசினப்ப நம்ம டாக்குமெண்ட் கொடுத்தத அவங்க ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்து நாங்க கேட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ம். ம். ஸோ அந்த அளவு தான் வந்து அவங்ககிட்ட இதுவரையும் பேசியிருக்காது. ம். ஸோ நெக்ஸ்ட் லெவலில் வந்து பேப்பர் கொடுக்கறதோட இந்த டிவைஸையும் கொடுத்துட்றேங்கிறேன். நம்மகிட்ட கொடுக்கறது என்ன இருக்கு? தாராளமா தாராளமா அதுதான் வச்சிருக்கீங்களா, கொடுத்துருங்க. அந்த இது டியூப் வந்துருச்சா உங்களுக்கு? எல்லாம் இருக்குங்க. இப்போ யாரும் கேட்டாலும் டக்குன்னு கொடுத்துருவேன். எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா? இவங்களுக்கு ஒரு 10 15 அனுப்பிச்சு விட்ருங்க. உங்களுக்கு கூரியர்ல அனுப்பிச்சு விட்ருங்க. அந்த என்ன கம்பி வாங்கியிருக்கேன், அலுமினி கம்பி இருந்தாலும் சரியே, செம்பு கம்பி, செம்பு கம்பி, அலுமினி கம்பி, அல்லது செம்பு கம்பி, ஜிங்க் கம்பி, எந்த கம்பி இருந்தாலும் சரி, நமக்கு ப்ரூஃப் பண்றதானே. சரிங்க. ஓகே, ஓகே. நான் உங்கள்கிட்ட நான் பேசுறேன். உங்க பொண்ணுக்கு நான் பேசுறேன் நான். போய் நேர்ல பேசுங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை பேசலாம், சனிக்கிழமை பேசலாம். அவங்க வந்து ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரம் சனிக்கிழமை தான் அன்னைக்கு வகுப்பு. பேசுறேன் நான். ஆமா, நீங்க நினைச்சா பேசலாம். அந்த டைம் உங்களுக்கு தான் டைம் தெரியும் இல்ல, டக்குன்னு பேசிடலாம். காலையில ஒரு 6 ஆமாங்க, 7 மணி ஆமா. 8 மணிக்கு பேசலாம். ஆ? அவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறேன் நான். அவங்க ஃப்ரீயா இருக்கப்ப நான் பேசுறேன். பேசிட்டு நீங்க லிங்க்ல அனுப்பிச்சு விட்டு அவங்கள அந்த பிசி அந்த பொண்ணு இவங்களுக்கு பேச வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குள்ள பேசிட்டு ஒரு நாள் ஃப்ரீ ஆகிறப்ப இவங்க ப்ரொஃபஸர்கிட்ட பேசும்பொழுது நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட், அப்ப நான் புதுசு புதுசா போடுற பாருங்க, அதெல்லாம் பண்ணி அதுல இருந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போடலாம். புரியுதுங்களா? சரிங்க. ஓகே, ஓகே, ஓகே. அந்த 6 ஈக்குவேஷன் பாருங்க, அந்த 6 ஈக்குவேஷன் ஓரளவுக்கு சரி. அது இல்ல, இல்ல. இது ஈக்குவேஷன் தான். வந்து அந்த ஆமா. இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம பண்ணிருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வேணும் இல்லையா? அது தப்போ ஆமா. ரைட்டோ அது வேற. ஆமா.
ஏன்னா நான் அது டெம்பரரி தான் பிசிக்ஸ். சொல்றேன். அது கரெக்ட்னு யார் சொல்ல முடியாது. டெம்பரரி தான் அது. அது லெட்டர் தானே, லெட்டர் ஈக்குவேஷன் தான் அது. ஏன்னா அது வந்து வெறுமனே நாம என்ன நினைக்கிறோமோ 6 மெட்டீரியல் 6 கான்செப்ட் உள்ள வச்சிருக்கோம். அது எனக்கு இதுதான் டிசைன் பண்ணி கொடுத்தது. நான் இந்த மாதிரி இல்ல நம்ம நிறைய அந்த ஃபார்முலா எதுக்குன்னா, ஆ, குறுக்க பேசுறது மன்னிச்சுக்க, அந்த ஃபார்முலா எதுக்குன்னா நம்ம சொல்ல வர்றது, அதாவது நம்ம அது இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உள்ள ஒரு ஒரு மொழி தான். ஆனா இது வந்து நிலையானது கிடையாது. நம்மளோட ஃபார்முலா நிலையானது கிடையாது. அதை ஆமா வந்து ஆமா செஞ்சு ஆமா பார்த்தா ஆமா மட்டுமே தான் புரியும். ஆமா ஆமா செஞ்சு பார்த்து மற்ற எல்லாருமே வந்து மற்ற ஐசன்பர்க்கோ ஐன்ஸ்டீனோ யாருமே தாட்ஸ் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தவிர யாரும் செஞ்சு காட்டல. நம்மள செஞ்சே காட்டுறோம். ஆமா ஆமா. நம்ம செஞ்சே காட்டுறோம் கையில. அதுதான் பெரிய விஷயமா. நம்மளதான் ஜெயிக்கும். சரிங்களா? பாருங்க, நம்ம மறுபடியும் நம்ம சரிங்க அதை பத்தி பேசுவோம். நன்றி நன்றி, சரிங்க, வணக்கம். ஓகேங்க, நன்றி நன்றி.